கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் நம்முடைய தியானத்துக்கு மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 36வது வசனம். இந்த வசனம் இப்படியே சொல்கிறது, பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அநேக காரியங்களை கண்டு நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? அநேக பிரச்சனைகள் போராட்டங்களை கண்டு பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? சூழ்நிலைகளை கண்டு பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு. நீங்கள் கர்த்தரை விசுவாசிங்க. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யும்படிக்காய் விரும்புகிறார். நீங்கள் பயப்படாதீங்க, எந்த காரியத்தை குறித்து பயப்படாதீங்க. எனக்கு இந்த காரியம் நடந்துருமோ, இது நேர்ந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க. நீங்கள் பயப்படுகிற காரியத்தை எல்லாத்திலும் கர்த்தர் அற்புதத்தை செய்யும்படிக்காய் விரும்புகிறார். ஆகவே இந்த வார்த்தை சொல்லுது, பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாக இரு என்று சொல்லி கர்த்தர் சொல்லுவார். கண்களை முடிச்சவங்க நம்ம எங்களை அதிகமாக நேசிக்குங்க. நல்ல பரலோக பிதாவே, இந்த நாள் உங்கள் சமூகத்தை நோக்கி பார்க்கிறாண்டவரே, யார் யாரெல்லாம் பயப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ எல்லா பயத்தை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகள் இப்பொழுது விலகும்படிக்காய் செபிக்கிறாண்டவரே. பயங்கள் மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீ விசுவாசத்தை தாரும் ஆண்டவரே. ஆண்டவர் விசுவாசத்தினால் நிரப்பும் ஆண்டவரே. பயந்த காரியம் உனக்கு நேரிடக்கூடாது ஆண்டவரே. கர்த்தர் தாமே இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.